உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. திருப்பாவையோடு 15 பாசுரங்களை நாம் கடந்திருக்கிறோம். 15 பாசுரங்கள்லையும் ஆண்டாள் என்ன பண்ணா, தன்னுடைய ஆயர்குடி தோழிகள் இருக்காங்க இல்லையா, ஆயர்குடி என்கின்ற அந்த ஊரில் இருக்கின்ற தன்னுடைய தோழிகள் வீட்டுக்கு போய் அவங்களை எழுப்பி 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 தன்னோடு நோன்பிருக்க அழைத்து கொண்டு வருகிறாள். இப்போ அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சாச்சு. அடுத்தது புதிய நிலம், புதிய களத்துக்கு போகிறாள். என்ன என்றால் நந்தகோபனுடைய மாளிகைக்கே போறா. இது புதிய நிலம், புதிய களம், புதிய வானம், புதிய கானம் என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அது எதனால் அந்த புதிய வானம், புதிய கானம், புதிய பூ, புதிய குழந்தை, புதிய உடை, புதிய சிந்தனை இதெல்லாம் சிறப்பு அப்படின்னா அதில் எந்த விதமான களங்கமும் இருக்காது, கரையும் இருக்காது. புத்தம் புதியதாக இருக்கும், வல்லமையோடு இருக்கும், சீரோடு இருக்கும், சிறப்போடு இருக்கும். அப்படி சீரும் சிறப்பும் சேர்ந்த ஒரு புத்தாண்டாக இன்றிலிருந்து துவங்குகிறது. புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ஆண்டாளும் அடுத்த நிலைக்கு நகர்கிறாள். அது என்ன நிலை? 16வது பாசுரத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா 3 விதமான வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு சொல்லித்தரா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட ஒரு சின்ன பொண்ணால், ஒரு சிட்டுக்குருவி போன்று இருக்கின்ற சேர்ப்பின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணால் யோசிக்க முடியுமா அப்படிங்கிறதான் ஆண்டாள் நமக்கு சொல்லி தருகின்ற வாழ்வியல். பாசுரத்தை முதல்ல பார்த்துடலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயில் முன்னம் முன்னம் மாற்றாதே, அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நந்தகோபனுடைய வீட்டுக்கு அல்லது மாளிகைக்கு வந்து சேர்றா. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த ஊர் யோசிச்சு பாருங்க, அந்த ஊரோட தலைவன் தான் நந்தகோபன், நந்தகோபனுடைய குழந்தை தான் கண்ணன். எனவே அந்த மாளிகை வானுயர்ந்து இருக்கு, வானத்தை தாண்டி பறக்கின்ற கொடிகளோடு இருக்கு. அதை தவிர கட்டுக்காவல் நிறைய இருக்கு, வாயில் காப்போன்னு இருக்கிறான். இப்படி ஒரு இடத்துக்கு போகணும், பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னா எல்லாருக்கும் அச்சம் வரும். ஆனால் அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 10 பருவத்து சிறுமிகள், ஆண்டாளை போன்ற அவளுடைய தோழிகள் யாருக்குமே அச்சம் வரல. ஏன்னா அவ சொல்லித்தர்ற முதல் விஷயமே அதுதான். உலகத்தில் எதுவாக இருந்தாலும் முட்டி மோதி பார்த்துருங்க, எதுக்கு அச்சப்படணும்? எங்கே போய் எதை கேட்டாலும் 2 விதமான பதில்கள் தான் கிடைக்கும். அது என்ன பதில் அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. அதை பாருங்க. முதல்ல, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய். முதல்ல தன்னோட டாஸ்க் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கல்ல, அதாவது தோழிகளை கூட்டிட்டு வந்தாச்சு, அடுத்த நிலைக்கு நகர்கிறாள் என்னும்போது ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே வாயில் காப்போன் செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருக்கார். அந்த வாயில் காப்போனோட பெருமையை முதல்ல அவருக்கே சொல்லணும்ல. நீ என்ன ஒரு செக்யூரிட்டி தானே, எனக்கு வழி விட மாட்டியா, திறக்க மாட்டியா கதவேன்னு அப்படி சொல்லக்கூடாது. இப்படியான கொடிகள் வானத்தை தொடுகின்ற பெரும் மாளிகையுடைய நந்தகோபனுடைய வாயில் காப்போன். அப்போ அந்த தலைவனோட பெருமை அந்த வாயில் காப்போனுக்கும் சேர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு பெருமையை முதல்ல செக்யூரிட்டி கார்டுக்கு கொடுக்குறா. அவர்கிட்ட கேட்குறது என்ன, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். செக்யூரிட்டிகிட்ட போய் கதவை திறந்து விடுங்க அப்படின்னா இல்லை, அந்த இடத்தில் அவர்தான் தலைவர் என்னும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் கதவு திறக்காது. அப்படிங்கும்போது அவர்கிட்டையும் நாம் பணிவாக பேசணுங்கிற முதல் விஷயத்தை நமக்கு ஆண்டாள் சொல்லித்தரா. அடுத்தது எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நகர்றா பாருங்க. ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அதாவது ஆயர்குடி சிறுமியரான எங்களுக்கு நோன்புக்கான விஷயங்களை கொடுப்பதாக சொல்லி நேத்தே கண்ணன் எங்களுக்கு வர சொல்லிட்டான். நீ செக்யூரிட்டி கதவை திறக்கணும். எதுக்காக அப்படின்னா, நேத்தே உங்களுடைய தலைவன் எங்களை வர சொல்லியிருக்கா, அதனால் வந்திருக்கோம். சரி, நாங்கள் எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்கிறா பாருங்க. தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. அதாவது ஒரு புது இடத்துக்கு போகிறோம், நிறைய செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்கல்ல, அப்படி மாதிரி தன்னைத்தானே அவள் நிறுவிக்கொள்கிறாள். நாங்கள் வேற எந்த விதமான விஷயத்தையும் கொண்டு வரல, ஆபத்தான விஷயங்களை கொண்டு வரல, தூயோமாய் வந்தோம் அப்படின்னா உடல் தூய்மை, மன தூய்மை, சொல் தூய்மை, சிந்தனை தூய்மை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் நீ எங்களை சந்தேகப்படாதப்பா,
முன்னம் அப்படின்னா நீ முன்னம் மாற்றி மாற்றி பேசிடாத, நல்ல வார்த்தையாக சொல்லு. ஏன்னா அதிகாலையில் வந்து நிற்கிறோம், அதிகாலையிலேயே நீ எங்களுக்கு தவறான வார்த்தையை கொடுத்துடாத, வார்த்தையை கொடுத்துடாத, நல்ல வார்த்தையை கொடு, முன்ன பின்ன மாற்றி எதையாவது சொல்லிடாத அப்படிங்கிறா. எப்படி சொல்லி நிறைவு செய்கிறா பாருங்க. நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். நேய நிலை கதவம் அப்படின்னா கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வாசல் நிலையோட நேசத்தில் இருக்குது, அது ரெண்டும் பிரிக்க முடியாததாக இருக்குது. அந்த ரெண்டும் சேர்ந்து யாரோட நேசத்தில் இருக்குன்னா வாயில் காப்போனோட நேசத்தில் இருக்குது. அதனால் நீ அனுமதி கொடுத்தாதான் அந்த வாயில் கதவு திறக்கும். அப்படிங்கும்போது நீ எங்களுக்கு திறந்து விடு அப்படிங்கிறா. இதில் நமக்கு சொல்லித்தர்ற விஷயம் என்னென்னா, வாழ்வியலை சொல்லித்தருகிறாள். என்னென்னா, எதுவாக இருந்தாலும் முட்டி பார்த்துருங்க, மோதி பார்த்துருங்க, தட்டி பார்த்துருங்க, கேட்டு பார்த்துருங்க, அங்கே போய் நின்று உங்களுடைய வேண்டுகோளை சொல்லி பார்த்துருங்க. ஏன்னா உலகத்திலே ரெண்டே பதில் தான் இருக்குது. கேட்டால் ஒன்று ஆமாம்னு இருக்கும், இல்லை இல்லைன்னு இருக்கும். ஒன்று சரி தர்றேன்னு சொல்லுவாங்க, இல்லை தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் தாண்டி வேறு எந்த பதிலும் உலகத்தில் எதுக்குமே கிடைக்காதுங்கிறப்போ அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள், எல்லாவற்றிலும் முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். புத்தாண்டில் அந்த வெற்றி கிடைக்கும், தொடரும் அந்த வெற்றி அப்படின்னு ஆண்டாள் சொல்லித்தரா. இதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாமா? ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீள்கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே. இந்த பாசுரம் 4ஆம் திருமொழியில கூடல் இழைத்தல் அப்படிங்கிற பகுதியில் 34வது பாடலாக எழுதியிருக்க ஆண்டாள். இது 4 வரி தான், ஆனால் அதில் நம்முடைய மனசுக்கான விஷயங்களை சொல்லித்தர்றா. அதாவது இந்த காளியன் நர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காளிங்கன் நர்த்தனம். கண்ணன் எப்படி காளிங்கன் என்கின்ற அந்த 5 தலை பாம்பு மேலே ஏறி நின்று நர்த்தனமாடி அந்த பாம்பை அடக்கினான்ங்கிறதான் இந்த பாடலில் இருக்கிற புராணம். ஆனால் நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டா எப்படி? நம்மளோட வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும்ல, அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். திரும்ப பாடலை பாருங்க. ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீள்கடம்பேறி புகப்பாய்ந்து. அதாவது ஊரில் இருக்கிற ஆய்ச்சிமார்கள், அந்த ஆய்குடியில் இருக்கிற ஆய்ச்சிமார்கள், ஆயர், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கத்தார் எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி கடம்ப மரத்தில் ஏறி அந்த காளிங்கன் என்கின்ற அந்த 5 தலை பாம்பு மேலே ஏறி நர்த்தனமாடிய கண்ணன் அப்படின்னு சொல்றா. அடுத்தது வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரில் கூடிடு கூடலே. அப்படி நடனமாடிய கூத்தனார், கூத்தனார்னா வெற்றி பெற்ற அந்த நடனமாடிய அந்த கண்ணன் வருகிறார் என்றால் நீ அவரோடு சேர்ந்து கூட வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்றது. பட் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில். என்னன்னா 5 தலை பாம்புன்னு எதை சொல்ல முடியும்? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த 5 பூதங்கள், 5 புலன்கள்னு நம்ம சொல்லுவோம்ல உடம்புல, 5 புலன்கள் தான் நாகமாக படம் விரித்து ஆடுகின்றன. நாம் ஒரு இலக்கை நோக்கி நகர்கின்ற போது நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கும்போது இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, கண், காது, மூக்கு, வாய், செவி அப்படின்னு 5 புலன்களும் என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும், நம்முடைய லட்சியத்தை சிதறடிக்கும். நாம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று முனைந்து கொண்டு இருக்கும்போது அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ இப்போ இதை பாரு அப்படின்னு மனசை அலைக்கழிக்கும். அப்படி மனசை அலைக்கழிக்க விடாமல் நாம் அந்த 5 பூதங்கள் மேலே, 5 புலன்கள் மேலே ஏறி நின்று மனசை நாம் ஆட்கொள்ள வேண்டும் கண்ணனை போல். இப்போ யோசிச்சு பாருங்க, காளிங்கன் என்பது நம்முடைய மனசில் இருக்கின்ற அல்லது நம் உடம்பில் இருக்கின்ற 5 புலன்கள். அந்த காளிங்கன் 5 புலன்கள் என்று வைத்துக்கொண்டால் நாம் தான் அந்த காளிங்கன் மேலே ஏறி நின்று ஆடுகின்ற கண்ணன். நமக்கு அந்த வல்லமை இருக்குன்னு தானே ஆண்டாள் சொல்றா. எனவே எல்லோருக்கும் அந்த வல்லமை இருக்கிறது. இதில் மிக முக்கியமான இன்னொரு கருத்தும் இருக்கு. கண்ணன் அந்த காளிங்கன்ட்ட என்ன தெரியுமா சொன்னானா? காளிங்கனே காளிங்கனே, நீ இந்த யமுனை நதியிலிருந்து இங்கே வர்ற மக்கள் மீது விஷத்தை கக்குகிறாய், தண்ணீரில் விஷத்தை கக்குகிறாய், அது மக்களுக்கு நல்லதல்ல. உன்னை நான் கொன்று விட மாட்டேன், ஆனால் நீ இங்கே இருந்து குடும்பத்தோடு கிளம்பி மக்கள் இல்லாத ஒரு நீர்நிலைக்கு போய் அங்கே நீ வசிக்க ஆரம்பி, நீ அங்கே வாழலாம் அப்படிங்கிற ஒரு லிபரேஷனை கொடுத்துருக்கார் கண்ணன். அப்படிங்கும்போது இதை யோசிச்சு பாருங்களேன், எப்படி 5 புலன்கள் இல்லாமல் யாராவது வாழ்ந்துட முடியுமா? இந்த உடம்பில் 5 புலன்களும் மிக முக்கியம். அதை கொன்று விட்டால் நாம் எல்லாருமே வெஜிடபிள் வாழ்க்கையை வாழற மாதிரி ஆயிடுவோம்.
வெஜிடபிள் வாழ்க்கை, உணர்வற்ற வாழ்க்கை, உணர்ச்சியற்ற வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையே இல்லை. அதனால் ஐம்புலன்கள் முக்கியம், ஆனால் அது நம் கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தகவலையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். புராணம் இப்படி சொல்லவில்லை, ஆனால் நாம் இப்படி மாற்றி யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் காளிங்க நர்த்தனமாடிய கண்ணன் என்று சொல்லும்போது ஐம்புலன்களை அடக்கிய கண்ணன் அப்படின்னா ஐம்புலன்கள் முக்கியம், அது கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு தேவை. ஆனால் ஐம்புலன்கள் எல்லாமே மனசாகிய நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய இலக்கோடு கூடுவோம், இலக்கை அடைவோம். அந்த வெற்றி என்கின்ற காளிங்க நர்த்தனத்தை நாம் அத்தனை பேரும் ஆட முடியும். பாம்பு என்பது நம்முடைய மனசில் இருக்கின்ற அல்லது ஐம்புலன்களில் இருக்கின்ற அந்த ஆசை, அந்த அலைக்கழிப்பு, அதை அடக்கிவிட்டால் நிச்சயமாக காளிங்கனை நாம் அடக்கியவர்களாவோம். நாம் அத்தனை பேரும் கண்ணனாவோம், நாம் அத்தனை பேரும் வெற்றி பெற்றவராவோம் என்பதைத்தான் ஆண்டாள் சொல்லித் தருகிறார். புத்தாண்டிலிருந்து ஒரு புதிய பயணம் துவங்குகிறது. நன்றி, வணக்கம்.